வணக்கங்க. காலபுருஷ தத்துவத்தை பயன்படுத்தி துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதில் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு காலபுருஷனுடைய 7 இவங்களுக்கு லக்னமாக வரும். அப்போ 7/1 அப்படிங்கிறது தான் இவங்களுடைய லக்னத்தினுடைய காம்பினேஷன். இப்போ இவங்களுக்கு தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காலபுருஷனுடைய 10வது பாவம் துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 4வது பாவமாக வரும். துலா லக்னத்துக்கு 10வது வீடு அப்படிங்கிறது காலபுருஷனுடைய 4ஆக வரும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுடைய 10 4ஆகவும், லக்னத்தினுடைய 10 காலபுருஷனுடைய 4 அப்படிங்கிற பாவங்களுக்குள்ள 10ஆம் பாவத்தினுடைய காரகத்துவங்களும் இந்த இடத்துல இருக்கும். அப்ப துலா லக்னத்தில் பிறந்தவங்க 4ஆம் பாவம் அப்படிங்கிற ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணும் பொழுது, அதே மாதிரி 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யும் பொழுது, அதே மாதிரி உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யும் பொழுது, 4ஆம் பாவங்கிற வாகனங்கள் சம்பந்தப்பட்ட உற்பத்தி, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட உபரி பாகங்கள், வாகனத்துக்கு வரக்கூடிய டயராக இருக்கலாம், அல்லது அதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபேர் பார்ட்ஸாக இருக்கலாம், ஏதோ சம்மந்தப்பட்ட உற்பத்தி ரிலேட்டடான தொழில்கள், பில்டிங் மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட உற்பத்திகள், இது எல்லாமே இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு காலபுருஷனுடைய 4 இவங்களுக்கு 10ஆகும். அப்போ இவங்க பில்டிங் கட்டி சேல் பண்ணலாம், இடம் வாங்கி சேல் பண்ணலாம், பூமி வாங்கி சேல் பண்ணலாம், டிரான்ஸ்போர்ட் வைக்கலாம், டெக்ஸ்டைல் ரிலேட்டடான உற்பத்தி லைனுக்குள்ளே இவங்க வரலாம். இது எல்லாமே இந்த 4, 10 அப்படிங்கக்கூடிய கிரக தொடர்புகள் இவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். சரி, இப்போ துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெண் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த துலா லக்னத்தில் ஒரு பெண் பிறந்திருக்காங்க அப்படின்னா, அப்போ 7ஆம் பாவம் அப்படிங்கிறது அவங்களுடைய கணவர். இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பாருங்க, இவங்களுடைய 4ஆம் பாவம் கணவனுக்கு 10ஆம் பாவமாக வரும். அப்போ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, லக்னத்தினுடைய 4ஆம் பாவம் கணவன் அப்படிங்கிற 7ஆம் பாவத்துக்கு அது 10ஆகும். அதே மாதிரி இவங்களுடைய 10ஆம் பாவம் துலா லக்னத்தில் பிறந்த அவங்களுக்கு 10ஆம் பாவம் கணவன் அப்படிங்கிற 7ஆம் பாவத்துக்கு அது 4ஆம் பாவமாக வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா, துலா லக்னத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பெண் பிறந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய கணவருக்கு இடங்கள் சம்மந்தப்பட்ட, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில், உற்பத்தி சம்மந்தப்பட்ட துறையில் அவர் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, அல்லது அதுக்கான கிரக காம்பினேஷன், அதுக்கான திசைகள் அவங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா, இந்த லக்னம் திருமணம் ஆகி போனோன்னே அங்கே பல மடங்கு பொருளாதாரத்தில் டெவலப் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். சாதாரணமாக உள்ள கிரகங்கள் இல்லாமல், பாவங்களுக்குள்ள கிரகங்கள் இல்லாமல், ஒரு லக்னத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான பாவ சிந்தனைகள் மூலியமாக அந்த காரகத்துவங்கள் வெளிப்படுறத நம்ம பார்க்குறோம். அப்போ துலா லக்னத்தில் பிறந்த ஒரு பெண் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணும் பொழுது இவங்க மூலிமா இடம் அமையிறது, இவங்க மூலிமா பூமியினுடைய யோகங்கள் அமையிறது, பில்டிங் கட்டி சேல் பண்ணுறது, அதே மாதிரி உற்பத்தி சம்மந்தப்பட்ட துறைக்குள்ளே டெவலப் ஆகுறது, டிரான்ஸ்போர்ட்டு, இது ரிலேட்டடான நிறையா டெவலப்மெண்ட்டு அவங்களுக்கு கொடுக்குது. இப்போ இவங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த லக்னத்தில் பிறந்தவங்க எதில் ஜென்ரலாக கவனமாக இருக்கணும் அப்படின்னா, துலா லக்னத்துக்கு 2வது வீடு அப்படிங்கிறது காலபுருஷனுடைய 8ஆவது. அதே மாதிரி காலபுருஷனுடைய 2 ரிஷபராசி துலா லக்னத்துக்கு 8ஆவது. அப்போ 2வது பாவம் இவங்களுக்கு 8வது பாவமாக வரும். அப்போ துலா லக்னத்தில் பிறந்த நிறைய பேர்த்துக்கு கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிச்சயமாக வரும். கண்ணில் பிரச்சனைகள் ஏற்படுறது, பல்வரிசைகளில் பிரச்சனைகள் ஏற்படும், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வரும்.
ஏன்னா லக்னத்துக்கு 2ஆம் பாவம் காலபுருஷனுடைய 8, காலபுருஷனுடைய 2 லக்னத்துக்கு 8. அப்போ இந்த இடத்துல 2 8 கூட 2ஆம் பாவம் 8ஆம் பாவத்துடன் சம்மந்தப்படும். அப்போ துலா லக்னத்தில் பிறந்தவங்க நிச்சயமாக பெரிய ஆபரணங்கள் நிறைய நகைகள் சேர்த்துனாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஏன்னா 2ஆம் பாவம் அப்படிங்கிற ஆபரணம் அது 8ஆம் பாவத்துடன் சம்மந்தப்படுறதுனால இவங்க வீட்டில் ஆபரணங்கள் திருட்டு போகிறது அல்லது தேவைக்கு அதிகமாக ஆபரணங்கள் வாங்கி வைக்கிறது அல்லது இவங்க யாருக்காவது ஆபரணங்கள் கொடுத்தாங்கன்னா அது வராமல் போகக்கூடிய அமைப்பை இந்த 2 8 கொடுத்துரும். இப்போ துலா லக்னத்தில் ஒரு ஆண் இருக்காரு, ஒரு ஆண் ஜாதகர் ஒரு ஆண் இருக்கார் அப்படின்னா இந்த 2 8ஓட சம்மந்தப்படுறதுனால இவங்க யாருக்காவது வெளியில் நண்பர்கள் தெரிஞ்சவங்களுக்கு பணம் கொடுத்தாலோ அல்லது ஆபரணங்கள் கொடுத்தாலும் கூட அது வராமல் போயிடுது. நிறைய பேர் இதை பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு சில துலா லக்னங்கள் நம்ம பார்க்குறோம், எவ்வளவு சொத்து தொலைச்சாலும் மீண்டும் அவங்களுக்கு சம்பாரிச்சிடுறாங்க. சொல்லுவோம், பெரிய லாசனாருங்க ஆனால் சம்பாரிச்சிட்டாரு அப்படின்போம். அவங்கெல்லாம் துலா லக்னத்தில் நம்ம அதிகமாக பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இந்த துலா லக்னத்துக்கு காலபுருஷனுடைய 2 இவங்களுக்கு 8ஆ வர்றதுனால இவங்களுடைய பணங்கள் ரிஷபத்தினுடைய கோணங்களில் இருந்து கிரகங்கள் சம்மந்தப்படும் பொழுது ஏதோ ஒரு வகையில் லாஸ் ஆகி இவங்களுடைய பணங்கள் அடுத்தவங்ககிட்ட கொடுத்து ஆபரணங்களோ டாக்குமெண்ட்டோ இல்லை தொழிலை இன்வெஸ்ட் பண்ணி வராமல் போயிடுது. ஆனால் அதே மாதிரி துலா லக்னத்துக்கு 2 அது காலபுருஷனுடைய 8 அது இன்னொருத்தருடைய வருமானமும் அங்கே 2 8ஆ சம்மந்தப்படுறதுனால விருச்சிகத்தினுடைய கோணங்களில் இருந்து திசாபுத்திகள் சம்மந்தப்படும் பொழுது தொலைந்த பணத்தை மீண்டும் மீட்கிறது, விரயமான பணங்களை மீண்டும் ஏதாவது ஒரு வகையில் இவங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அது கொடுத்துருது. அப்போ துலா லக்னங்கள் கண்ணு சம்பந்தப்பட்ட, பல்லு சம்பந்தப்பட்ட, தைராய்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராமல் கவனமாக இருக்கணும். துலா ராசிக்கான பலன்கள் இல்லை, இது துலா லக்னத்துக்கான பலன்கள். அதே மாதிரி ஆபரணங்கள் பணங்கள் தொலைந்து போகிறது, திருட்டு போகிறது, வெளியில் கொடுத்து வராமல் போகிறதுக்கான பாதிப்புகளும் இவங்களுக்கு கொடுத்துரும். இப்படி 12 பாவங்களுக்கு துலா லக்னத்துக்கு நான் 2ஆம் பாவம் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், 3ஆம் பாவம் எந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும், 4ஆம் பாவம் மகர ராசி எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும், துலா லக்னத்துக்கு 5ஆம் பாவமான கும்பராசி இவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு 12 பாவங்களுக்கும் பலன் எடுக்கலாம். அது சம்மந்தப்பட்ட காலபுருஷ வகுப்பு நடந்துட்டுருக்கு. தேவைப்படுறவங்க ரிஷப லக்னத்திலிருந்து கன்னியா லக்னத்து வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வகுப்பு எடுத்துட்டோம். இப்போ துலாத்திலிருந்து மீனத்து வரைக்கும் போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். வணக்கம்.